தாமஸ் பாசிலிகா, செயின்ட் தாமஸ். தோமா இந்திய மண்ணிலே அவருடைய கல்லறை இங்கே இருக்கிறது. 12 சீஷர்களில் ஒருத்தரான தோமா, இது அவருடைய நினைவு சின்னமாக இருக்கிறது. அவர் இங்கே செயின்ட் தாமஸ் மவுண்ட் என்று அழைக்கக்கூடிய பெரிய மலை, இந்த மலையில் அவர் பிற சமயத்தில் இருந்த ஒரு தீவிரவாதியினால் ஈட்டியினால் குத்தப்பட்டு கொல்லப்பட்டார். ஜெபித்து கொண்டிருக்கும்போது அந்த மலையில் பின்னால் அவரை ஈட்டியால் குத்தி கொலை செய்து விட்டார்கள். இரத்த சாட்சியாக மரித்தார். இன்னும் அவர் இங்கே அடக்கம் பண்ணப்பட்டார் என்பதற்கு இங்கே முக்கியமான சாட்சியாக இன்னும் அவர் கல்லறை இருக்கு. மேலே ஆலயம், கீழே அவருடைய நினைவு சின்னம். இந்த இடத்துல அவருடைய கல்லறையை நாம் பார்க்கலாம். அவர் அடக்கம் பண்ணப்பட்ட இடம் சந்தேக தோமா அப்படின்னு சொல்கிறோம். அவர் சந்தேகப்படவில்லை, சத்தியத்தை ஊர்ஜிதப்படுத்தி கொண்டவர். அவர் இல்லைன்னா இன்னைக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் நமக்கு இல்லை. ஏன் அதை ஆசீர்வாதம் சொல்கிறீங்க? பாக்கியம் என்றால் ஆசீர்வாதம், பாக்கியவான்கள் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? அவர் சிலுவை மரணத்திலே, அவர் சிலுவையில் மரித்து அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை தோமாதான் கேட்டார். அது சத்தியமா, உண்மையா என்று அதை ஊர்ஜிதப்படுத்தி கொண்டார். அப்போ இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட என்ன சொன்னார்? கண்டு விசுவாசிக்கிறவர்களை விட காணாது விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போ அவ்வளவு பெரிய நாமெல்லாம் பாக்கியவான்கள் என்று காணும்போது அந்த ஆசீர்வாதம் நமக்கு யார் மூலமாக கிடைத்தது என்றால் தோமாவின் மூலமாக கிடைத்தது. அவருடைய கல்லறை இருக்கிற இந்த தோமா ஆலயம், இந்த ஆலயமானது இன்றைக்கு இது திருத்தலமாக, உலகத்தில் ஒரு திருத்தலமாக அநேக கிறித்தவ நம்பிக்கையுள்ளவர்கள், குறிப்பாக கத்தோலிக்கர்கள், அவருடைய கல்லறை இருக்கின்ற இந்த இடத்தை பார்த்துட்டு போகிறாங்க. தோமா இந்தியாவிற்கு வந்தார், தமிழகத்திற்கு வந்தார், சென்னைக்கு வந்தார் என்பதற்கு சாட்சியாக இருக்கின்ற இடம். நம்ம இங்கெல்லாம் வரமாட்டோம், ஏன்னா இது கத்தோலிக்க தேவாலயம்னு சொல்லி ஒதுக்கிடுறோம். 12 சீஷர்களில் ஒருவர் என்பதற்கு, அதுவும் இங்கே இரத்த சாட்சியாய் மரித்தார் என்பதற்கு சாட்சியாக இருக்கின்ற இடத்தை நீங்கள் பார்க்கணும். பார்த்து மற்றவங்களுக்கும் இதை பறைசாற்ற வேண்டும். இதை பரப்புரை செய்வது ஒவ்வொரு கிறித்தவனின் கடமை. ஏன்னா அவருடைய கல்லறையை பார்க்கணும், அவர் வந்ததை எல்லாருக்கும் சொல்லணும். அப்போது சோழநாடு என்று அழைக்கப்பட்ட அந்த காலத்தில் இன்றைய மயிலாப்பூர், இங்கே தான் அவர் வாழ்ந்தார். இங்கே வாழ்ந்ததற்கு நிறைய சாட்சிகள் உண்டு. இங்கே வாழ்ந்து அவர் ஊழியம் செய்து, அப்போ அவருக்கு எதிரானவர்கள் நிறைய மத தீவிரவாதிகள் எதிராக வந்தார்கள். அப்படி அந்த தீவிரவாதிகள் மூலமாக கொலை, மிரட்டல் அதெல்லாம் வந்தது. ஒரு முறை அவரை துரத்தி கொண்டு வரும்போது அவர் ஓடிச்சென்று ஒளிந்து கொண்ட இடம்தான் சைதாப்பேட்டையில் இருக்கின்ற சின்னமலை என்ற வரலாற்று செய்தி உண்டு. அதெல்லாம் நம்ம போய் பார்க்கறதில்ல. ஏன்னா நமக்கு அந்த எதிரில் இருக்கிற ஏஜி சர்ச்சு தான் தெரியுமே ஒழிய, ஏஜி சர்ச்சுக்கு எதிரில் ஒரு பெரிய நினைவு சின்னம், வரலாற்று பூர்வமான ஒரு சான்று இருக்கிறது என்பதை நாம் மறந்து விடுகிறோம். அது மட்டுமல்ல, அங்கு ஒளிந்திருந்தவர் அதற்கு பின்பாக செயின்ட் தாமஸ் மவுண்ட், இன்றைக்கி மவுண்ட் ரோடுன்னு சொல்கிறோம், அது மவுண்ட் ரோடு அல்ல. அந்த மவுண்ட் ரோடு என்பதனுடைய விரிவாக்கம் செயின்ட் தாமஸ் மவுண்ட். அதனால் செயின்ட் தாமஸ் மவுண்ட் என்பதைத்தான் பின்னால் அது மவுண்ட் ரோடு ஆகி அதுக்கப்புறம் அண்ணா சாலைன்னு மாறிப்போச்சு. அப்போ அந்த செயின்ட் தாமஸ் மவுண்ட்டில் இருந்து அவர் எவ்வளோ தூரம் பாருங்கள். அப்போல்லாம் எந்த வீடு அது மாதிரிலாம் கிடையாது. அப்போ அது சோழ நாடு. அவருடைய ஊழியத்துக்காக
இங்கிருந்து மயிலையிலிருந்து நடந்தே போவார், நடந்தே ஊழியம் செய்தார். அங்கிருந்து திரும்பி வருவார். அப்போ நடந்த இந்த கொலை மிரட்டலால் ஒளிந்து கொண்டு இருந்த அந்த சைதை சின்னமலை, அதற்கு பின்பாக அவர் தனித்து ஜெபிக்க சென்ற இடம்தான் அந்த கலாமினா என்று அழைக்கப்பட்ட அன்றைய காலகட்டத்தில், இப்பொழுது அது பரங்கி மலை, பெரிய மலை என்று சொல்லுகிறோமே, தோமா மலை, அந்த சென்ட் தாமஸ் மவுண்ட், அது மேலே தனியே அவர் ஜெபித்து கொண்டிருக்கும்போது அவர் பின்னால் ஈட்டியால் குத்தி கொலை செய்யப்பட்டார், இரத்த சாட்சியாய் மரித்தார். இதெல்லாம் வரலாற்று செய்திகள். இதெல்லாம் நம்ம மறந்துடுறோம். எவ்வளவு பெரிய ஒரு வரலாற்று உண்மை. அவர் மூலமாக தான் நமக்கு ஒரு ஆசீர்வாதமே கிடைச்சது. சந்தேக தோமா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அவர் சந்தேகப்படவில்லை, சத்தியத்தை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தார். அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ஏனென்றால் கண்டு விசுவாசிக்கிறவர்களை விட காணாது விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று இயேசு கிறிஸ்து நம்மை குறித்து சொன்னாரே. நமக்கு கிடைத்த அந்த ஆசீர்வாதம் யார் மூலமாய் கிடைத்தது என்றால், இன்றைக்கு நாம் சந்தேகத்தோமா என்று சொல்லுகிறோமே, அவர் மூலமாகத்தான் கிடைத்தது. அவர் ஆண்டவர்கிட்ட கேட்டு, நான் உம்முடைய காயத்தில் என் விரலை போட்டால் ஒழிய அப்படின்னு சொல்லும்போது, வா தோமா, என்னுடைய காயங்களில் உன் விரலை போடுன்னு சொன்னாரே. அப்போ தான் அவர் என் ஆண்டவரே, என் கடவுளே என்று சொன்னாரே. அது இன்றைக்கும் நம் மனதிலே ஆழமாய் பதிந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் தோமா. அதனால் இது எல்லோருக்கும் அறிவிக்கப்பட வேண்டிய ஒரு நற்செய்தி. இதையும் நாம் சொல்ல வேண்டும். தோமா இந்தியாவிற்கு வந்தார், தமிழ்நாட்டிற்கு வந்தார், சென்னைக்கு வந்தார் என்கின்ற செய்தியெல்லாம் இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அது யாருக்கும் தெரியாது, கிறிஸ்தவர்களுக்கும் தெரியாது. தமிழகத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவிதாங்கோடு என்னும் இடத்தில் இன்றும் அவர் கட்டிய மிக பழமையான கோயில் கிபி 63 என்ற பெயர் பலகையோடு சாட்சியாய் இருக்கிறது. இந்த சென்னை பட்டணத்தில் அவருடைய கல்லறை இருக்கிறது. இந்த ஆலயத்துக்கு கீழே அவருடைய கல்லறை இருக்கிறது. அதை பார்த்தீங்க. ஆனால் அதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். ஏனென்றால் அது பிரிவுகள், பாகுபாடுகள், டினாமினேஷன்ஸ். அதை தான் நம்ம ஒரே பிடியாக பிடிச்சிட்ருக்கோம். 12 சீஷரில் ஒருத்தர் தோமா இரத்த சாட்சியாக இந்தியாவில் மரிச்சிருக்காரு. அதுவும் நம்முடைய தமிழக மண்ணில், சென்னையில் மரித்திருக்கிறார் என்பது எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் அதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். ஏனென்றால் இது கத்தோலிக்க ஆலயம். கத்தோலிக்க ஆலயத்தில் அது இருக்கிறது அப்படின்றீங்களா? அப்படி அல்ல. 12 சீஷர்களில் ஒருவர், அதை நம்ம மறந்துடக்கூடாது. அவர் இந்த பூமிக்கு வந்ததுக்கு சாட்சி இருக்குது. நம்ம கிறிஸ்தவர்களுக்கு சாட்சிகளே இல்லாமல் அப்படியெல்லாம் இல்லை. இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தரே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களில் ஒருவரான தோமா இங்கே வந்திருக்காருன்றதை நாம் பரப்புரை செய்ய வேண்டும்ன்றது ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய கடமை. அதை நம்ம செய்கிறோமா? அந்த கடமையை செய்வதற்கு இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதனால தான் நாம் இது மட்டுமல்ல, இந்த தோமா வந்ததற்கு நம்முடைய கிறிஸ்தவ தேவாலயம் மட்டும் சாட்சி அல்ல. மயிலாப்பூரில், அதாவது அன்று தோமா வந்த காலத்திற்கு சோழ மண்டலம், அந்த மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோயில், கபாலத்துக்கு ஈஸ்வரர், இயேசு கிறிஸ்து மரித்தது கபாலஸ்தலம். கொல்கதா என்றால் கபாலஸ்தலம். அந்த கபாலத்துக்கு ஈஸ்வரர், அந்த கபாலீஸ்வரர் கோயில் உள்ள நுழையும் போதே நீங்கள் இடது பக்கத்தில் ஒரு பெரிய கல்வெட்டு இருக்கு. அந்த கல்வெட்டில் கூட தோமா வந்ததற்கான சாட்சியை அவர்கள் வைத்துள்ளனர். நம்ம பிற சமயம்னு சொல்கிறோம். அந்த இந்து சமயத்தின் கோயில் வாசலில் தோமாவின் பெயரும் இயேசுவின் பெயரும் இருக்கிறது. Saint Thomas, one of the apostles of Jesus, is reported to have visited Mylapore in the 2nd century AD.